தேசமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக 90ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியில் அத்தனை முஸ்லிம்களும் புலிகளுடைய துப்பாக்கி ஓட்டு முழக்கத்தில் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இலக்கிய அரசியல் முதிசம் ஒன்றே கிழக்கில் சரிந்தது. அக்கறை பற்றி எனும் பெரும் ஊர் சுமந்த அரசியல் தலைவன் ஒருவரை இழந்த நாள் என்று எம்மை அளவைத்தது. முஸ்லிம் காங்கிரஸ் எனும் அரசியல் கட்சியை இணைந்த வடக்கில் ஒரு பேரியக்கமாக மாற்றிய வேதாந்தி எம் சமூகத்தின் ஒரு அரசியல் தளபதி. ஆயுததாரிகளின் ரவைகள் உன்னை தேடிய போதும் அவை வெற்று தோட்டாக்களே என்று சொல்லி நீ எம் சமூகத்தின் அன்றைய இளைஞர்களின் தற்பாதுகாப்பையும் நீ மறக்கவில்லை. இந்திய IPKF பணியின் கிழக்கின் தளபதி மேர்தாவை பார்த்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து சாய்ந்தமருது அல் கமரூன் வித்தியாலயத்தில் குடிக்கொண்ட IPKF முகாமை தூக்கி எறிந்த தளபதி நீ இன்று எம்மை விட்டு சரிந்து விட்டாய். அல்லாஹு அக்பர். ஒரு சரித்திரம் எழுத நான் துணிந்தாலும் என் கைகள் நடுங்குகின்றன, கண்கள் கலங்குகின்றன. எம் வேதாந்தியின் சொற்கள் இனி எம் காதில் கேட்காது. அக்கறை பற்றுக்கு நாம் வரும்போதெல்லாம் எம் தளபதியை கண்டுகொண்டு வருவது வழக்கம். அன்றைய நாள் இறுதியான உன் சொற்கள் எம் சமூகத்தின் சுயநிர்ணயம், பாதுகாப்பு, அரசியல் ஒற்றுமை. இறுதியாய் உன் அரசியல் உணர்வுகளை மக்கள் காங்கிரஸ் எனும் கட்சிக்கு ஆலோசனைகளாய் கொட்டி தீர்த்தாய். அதன் வழியில் நாம் சென்றோம், வெற்றியும் கண்டோம். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய அரசியல் முதுசும் பாதுகாப்பு தளபதி வேதாந்தி எம்மை விட்டு சரிந்து விட்டது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அன்னாரை பொருந்தி கொள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயரிய சுவர்க்கத்தை கொடுத்தருள்வாயாக. ரிங் டிவி, இது நமக்கான அடையாளம். ரிங் டிவி.